இமேஜின் பண்ணிக்கோங்க. நீங்கள் அப்புறம் உங்கள் கூட 2 ஃப்ரெண்ட்ஸ், மொத்தம் 3 ஃப்ரெண்ட்ஸ். இவர் நேம் வந்து என்னென்னு வச்சுக்கலாம், ஜில்லுன்னு வச்சுப்போம். ஓகேவா? இவர் வந்து ஜங்கு, இவர் என்னென்னா ஜக். ஸோ இப்போ ஜில் ஜங் ஜக்கு 3 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ரன்னிங் ரேஸ் போகிறாங்க அப்படின்னு வச்சுப்போம். அப்போது ரன்னிங் ரேஸ் போகிறாங்கன்றப்போ 3 பேருமே ஒரே ஸ்பீட்லேயே போவாங்களா? கண்டிப்பாக 3 பேருக்குமே வேறு வேறு ஸ்பீடில் போவாங்க. கரெக்டாக? இப்போது என்னென்னா வேறு வேறு ஸ்பீடில் போகிறாங்கன்றதை நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்? இவன் வேகமாக, ஜில்லு வந்து வேகமாக போனான், ஜங்கு வந்து ஜக்கு கூட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்பீட் கம்மியாக போனான் அப்படின்ட்டு டிஃபர் பண்ணுவோம். பட் எப்படி டிஃபர் பண்ணுவோம், எப்படி டிஃபைன் பண்ணுவோம், எப்படி டிஃபைன் பண்ணுவோம்? நமக்கு குவான்டிடேட்டிவாக ஏதோ ஒரு மெஷர்மெண்ட்டுக்கான வேல்யூ தேவை. கரெக்டாக? குவான்டிடேட்டிவ் ஆர் குவான்டைசேஷன் கூட சொல்லலாம் அதை, ஆர் குவான்டிடேட்டிவ். ஓகேவா? அப்போ நான் ஒரு குவான்டிஃபைடு வச்சுப்போம், புக்கில் இருக்கிற மாதிரி குவான்டிஃபைடு வச்சுப்போம். அப்போ நான் குவான்டிஃபைடாக ஏதோ ஒரு வேல்யூ சொல்லணும். அதுக்கு குவான்டிஃபைடாக ஏதோ ஒரு வேல்யூன்றப்போ நான் எதை யூஸ் பண்ணுவேன்? நம்பர்ஸை யூஸ் பண்ணுவேன். அதாவது இப்போ நம்ம சாதாரணமாக பேசும்போது ஜங்கு வேகமாக போயிட்டான்டா, ஜக்கு கொஞ்சம் ஸ்லோவாக போனான்டா, ஜில்லு ஓடவே இல்லைடா, இப்படி சொல்லுவோம். பட் ஆனால் மெஷர்மெண்ட் படி பார்க்கும்போது நம்ம அங்கே என்ன யூஸ் பண்ணுவோம்னா நம்பர்ஸை யூஸ் பண்ணுவோம். கரெக்டாக? ஸோ நம்பர்ஸை யூஸ் பண்ணுறன்றப்போ இப்போது ஜில்லு வந்து என்ன பண்ணுறான்னா 5 மீட்டர் போகிறான், 5 மீட்டர் பர் செகண்டு, ஒரு செகண்டுக்கு 5 மீட்டர்னு போகிறான். ஜங்க் பார்க்கும்போது 4 மீட்டர் பர் செகண்ட் போகிறான். ஜக் பார்க்கும்போது 3 மீட்டர் பர் செகண்ட் போகிறான். ஸோ அப்போது நான் இங்கே நம்பரை போட்டுட்டு பிறகு எனக்கு கம்பேரிசனுக்கு ஆனால் வேல்யூ தெரிஞ்சிது. அதாவது இப்போ நான் பார்க்கும்போது என்ன தெரியுது, ஜில்லு வந்து கம்பேரிட்டிவாக 3 பேரை கம்பேர் பண்ணும்போது, 2 பேரை கம்பேர் பண்ணும்போது ஜில்லு தான் ரொம்பவே வேகமாக போகிறான். ஸோ இவன் ஃபஸ்ட் ப்ரைஸு, இவன் செகண்ட் ப்ரைஸு, இவன் தேர்ட் ப்ரைஸுன்ட்டு ஸோ கம்பேர் பண்ணுவோம். அப்போது நான் ஒரு மோஷன் இங்கே வந்து ஆக்சுவலாக என்ன நடக்குது, ரன்னிங்ன்றது இங்கே எதை விட இங்கே எதுவும் இது அரைஞ்சித்தா சாரி. ஸோ அப்போது ரன்னிங்ன்றது ஒரு மோஷன். கரெக்டாக? ரன்னிங்ன்றது ஒரு மோஷன், வாக்கிங்ன்றது மோஷன் தான். ஸோ எல்லாமே வந்து நம்மளை சுற்றி நடக்கிறது எல்லாமே வந்து என்னென்னா மோஷனில் தான் இருக்குது. கரெக்டாக? ஸோ அப்போ நான் அந்த மோஷனை ரெப்ரசென்ட் பண்ணணுன்றப்போ எனக்கு எந்த லாங்குவேஜ் யூஸ் ஆகுதுன்னா ஃபிசிக்ஸில் மேத்தமெட்டிக்ஸ். ஸோ வித்தவுட் நம்பர், வித்தவுட் மேத்தமெட்டிக்ஸ் நமக்கு என்ன இல்லை, ஃபிசிக்ஸே இல்லை. ஸோ அதுதான் உங்களுக்கு கலீலியோ சொல்லியிருக்கிறதா ஒரு குவாட்ஸ் ஃபஸ்ட்லேயே கொடுத்துருப்பாங்க. ஆல் த லாஸ் ஆஃப் நேச்சர் ஆர் ரிட்டன் இன் தி லாங்குவேஜ் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ். ஸோ அப்போ நான் இங்கே நான் 5 4 3 போட்டிருக்கலாம், என்ன மேத்தமெட்டிக்கல் நம்பர் தானே. கரெக்டாக? அப்போ நான் ஒரு மோஷன் ஆர் ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுதுன்னா அதை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு எனக்கு என்ன யூஸ் ஆகுதுன்னா நம்பர்ஸ் வந்து யூஸ் ஆகுது. ஸோ புரியுன்னு நினைக்கிறேன். இப்போது நல்லா கவனிங்க, இந்த 2 இருக்குது பார்த்தீங்களா, அதாவது 5 மீட்டர் பர் செகண்ட் ஒன்று, இந்த ஏரோ மார்க் போட்டிருக்குல்ல, ஆக்சுவலாக ஏரோ மார்க் என்ன ரெப்ரசென்ட் பண்ணுது? உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போது இந்த ஏரோ மார்க்கை ரப் பண்ணுறோம், அதாவது ஜங்க் இருக்கிறார்ல, அவரோட ஏரோ மார்க் ரப் பண்ணிட்டு நான் இப்போ இப்படி ட்ரா பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இது என்ன ரெப்ரசென்ட் பண்ணுது? அப்போது ஜில்லும் ஜக்கும் இந்த சைடு ரன் ஆகுறாங்க, பட் ஜங்க் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு மூவ் ஆகுறாரு. அப்படின்னு தானே ரெப்ரசென்ட் பண்ணுது. அப்போது ஒரு மோஷனை நம்ம ரெப்ரசென்ட் பண்ணும்போது அது டைரக்ஷனையும் ரெப்ரசென்ட் பண்ணும், அண்டு ஒரு வேல்யூ, ஒரு மேக்னிடியூட், ஒரு சம்திங், ஏதோ ஒரு வேல்யூ. இங்கே வந்து 5 மீட்டர் பர் செகண்ட் சொல்கிறோம்ல, ஸோ ஒரு வேல்யூவும் ரெப்ரசென்ட் பண்ணும் ஒரு மோஷன். ஓகேவா? ஸோ எல்லா மோஷனும் அது ரெப்ரசென்ட் பண்ணுவான்னு கேட்டால் அதுதான் ஸ்கேலர் வெக்டார்னு சொல்லுவாங்க. அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். அண்ட் இப்போது ஜங்க் தேவையில்ல. இப்போ ஜில்லு என்ன பண்ணுறாருன்னா இப்படி கீழே வந்துட்டாரு. ஓகேவா? வேகமாக ஓடியான்ட்டார், ஓடியாந்து கீழே விழுறாரு. அங்கே கீழே விழுறத ஒரு பெரிய பால் இருக்கிறதா கன்சிடர் பண்ணிப்போம். ஓகேவா? ஒரு பெரிய பால் இருக்குது. ஸோ இப்போ ஜில் என்ன பண்ணுறாருன்னா வேகமாக ஓடியாந்து தடுமாறி கீழே விழுந்து இதில் ஹிட் பண்ணிட்டார். அப்படி ஹிட் பண்ணிட்ட பிறகு இவர் ஒரு சடன் ஃபோர்ஸ் இந்த பால் மேலே கொடுத்துருப்பாரு. ஸோ அதனால தான் இது வந்து என்ன ஆகுதுன்னா மூவ் ஆகுது. கரெக்டாக? ஏதோ ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறாரு, அது மூலிமா இந்த பால் வந்து மூவ் ஆகி இந்த டைரக்ஷனில் போகுது. இப்போது நாம் இந்த யூனிட்டில் என்ன படிப்போனா கைனமெட்டிக்ஸில் என்ன படிப்போனா, இப்போ இவர் வந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தாரு, அந்த ஃபோர்ஸை மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம்னா கட் பண்ணுறோம். அதாவது அந்த ஃபோர்ஸை பற்றி அவ்வளோவா டிஸ்கஸ் பண்ண மாட்டோம். அந்த ஃபோர்ஸ் கொடுத்துட்ட பிறகு இது எந்த டைரக்ஷனில் மூவ் ஆச்சு, டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆச்சா, ஸ்பீடா அசல்ரேஷன், இன்ஸ்டன்டேனியஸ் அசல்ரேஷன்னா என்ன, அண்டு வேறு என்னது, டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்ன, மோஷன் இன் ஒன் டைமென்ஷன், எந்த மாதிரி மோஷன் நடந்தது அப்படின்ட்டு ஃபோர்ஸை மட்டும் தவிர்த்துட்டு மீதி எல்லா காம்போனன்ட்ஸையும் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேவா? அசல்ரேஷன், வெலாசிட்டி, வேறு என்னது, டிஸ்டன்ஸ், டிஸ்பிளேஸ்மெண்ட்ன்ற மேஜராக அந்த 4 ஃபோக்கஸ் பண்ணுவோம். அண்ட் அதுக்கு வெக்டார் ஃபார்மில் எப்படி ரிட்டர்ன் பண்ணலான்றதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ மீதி ஃபோர்ஸ்னால் நம்ம எங்கே டிஸ்கஸ் பண்ணுவோம்னா அடுத்த யூனிட்டில் லாஸ் ஆஃப் மோஷனில் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுதான் கைனமெட்டிக்ஸ்க்கான சிம்பிளான டெஃபினிஷன். ஸோ கைனமெட்டிக்ஸ்ன்றது என்னன்னா ஒரு மெக்கானிக்ஸோட ஒரு பிரான்ச். மெக்கானிக்ஸ்ன்றது மோஷன், அதாவது மோஷன் ஆஃப் நிறைய மோஷன்ஸ் இருக்குது. அதில்
மோஷன் ஆஃப் ஆப்ஜெக்டோட மோஷனை மட்டும் இது பால்ன்றது ஒரு ஆப்ஜெக்ட் தானே, பால்ன்றது ஒரு ஆப்ஜெக்ட். அந்த ஆப்ஜெக்ட்டுக்கான மோஷனை மட்டும் டிஸ்கஸ் பண்ணுவோம் வித்தவுட் கன்சிடரிங் ஃபோர்ஸை கன்சிடர் பண்ணாமல். ஓகே, ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் இதாக இருக்குது, நான் சேஞ்ச் பண்ண பார்க்குறேன். ஓகேவா? ஸோ கைனமானா மோஷன் அர்த்தம். ஸோ மோஷனை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அண்ட் ஃபர்தராக இதில் ஃபுல்லாக என்னென்ன பார்ப்போன்ட்டு டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், சைனிங் ஆஃப்.